காலேஜுக்கு என் பையன் சைக்கிளில் தாங்க போவான். அது பழைய சைக்கிள். அப்புறம் எங்கள் அண்ணன் அமேசானில் ஆர்டர் பண்ணி கியர் சைக்கிள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தான். அதை பார்த்ததும் என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் எடுப்பேன்னு. தூக்குனா அவனால் தூக்க முடியல. அப்புறம் அவங்க அப்பாவை கூட கூப்பிட்டு, அப்பா தூக்கி வைங்கப்பான்னு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இறக்கி வச்சு அங்கே டயரெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே என்னடா யார் ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தா, அங்கே பார்த்தாச்சுன்னா சீட்டு, லைட்டு, தண்ணி பாட்ரு, அப்புறவு சைக்கிளுக்கு பெடலு எல்லாம் இருந்துச்சு. உடனே அவங்க அப்பாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2 பேரும் சந்தோஷமாக அப்புறம் கத்திரி எடுத்து கட் பண்ணி கவரெல்லாம் உரித்து எடுத்து பெடலை அவங்க அப்பா பெடலை மாட்டிகிட்ருக்காங்க. நான் கேட்டேன், பெடலை மாட்டாமல் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ சங்கிலியை போட்டால் தான் பெடல் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கிலியை போட்டுட்டு 2வது பெடலை நல்லா டைட் பண்ணுவாங்க. திருக்கி திருக்கி நல்லா டைட் பண்ணுறாங்க. அது கூடலே ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஸ்பேனர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என் பையன் எந்திரிச்சு, அப்பா நானும் சைக்கிளை மாட்டுவேன்ப்பான்னு ஹேண்ட் பிரேயரை மாட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனால் மாட்ட முடியல. 2வது திருப்பியும் வச்சு பார்த்தான். எப்படியோ ஒரு வழியாக மாட்டிட்டான். அப்புறம் அவனும் ஒரு கம்பி மாதிரி இருந்தது, அதில் ஒரு டைட் பண்ணி லெவலாக வச்சுட்டான். அப்புறம் அதை நல்லா இருத்தி திருக்கி டைட் பண்ணிட்டான். அப்புறம் டயர் மாட்டுற வேலை. அப்புறம் தூக்கி டயரை மாட்டி அதெல்லாம் ஸ்க்ரூ போல்ட்டை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டாங்க. அவ்வளோதான், வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் பாருங்கள், சைக்கிள் சூப்பராக இருக்குது. நானும் என் கியர் சைக்கிளை பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் நல்லா பார்க்குறேன் கியர் சைக்கிள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் என் பையன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது, இது எப்படிடா ஓட்டுவ, எப்படி ஈஸியாக இருக்குமா என்ன ஏதுன்னு கேட்டேன். அவன் நல்லா இருக்குமா எப்படி சுற்றி காட்டுன்னு சொன்னேன். அப்புறம் ஓட்டி காமிச்சு, இதுதான் கியர் சைக்கிள் பாருங்கள்.